8% வாக்கு பெற்ற ஒருவர் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை பார்க்குது அப்படின்னா, இது போல முக்கியமான தலைவர்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கை வைக்கிறாங்க அப்படின்னு அது வெளியே தெரிய வருதுங்க நமக்கு. அதால ஒன்றும் ஓட்டு ஒன்றும் பெருசாக மாறாதுங்க. இப்போ திமுக ஓட்டா பார்க்க வேணாம் சார், அதுக்கான ஒரு விடிவு காலமாக இல்லை, அப்படி வராது. இந்த இஷ்யூ ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. இது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையே கிடையாது. நான் அவர்கிட்ட கேட்கும்போது சொல்ல, அங்கே பல லட்சம் மக்கள் இந்த தொழிலை நம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இல்லை, நான் அப்படி பார்க்கல. இது அவர் பல லட்சம் மக்கள்னு சொல்றாரு, எனக்கு அதுலேயே டவுட் இருக்குது. வேணும்னா சில லட்சம் மக்கள் இருக்கலாம். அவங்க இது ஒரு பிரதான கோரிக்கையாக வைக்கல. இந்த கோரிக்கையை சீமான் வைப்பது அது அவருடைய உரிமை. அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, கல் இறக்க அனுமதி கொடுக்கலாம். அது ஒரு இயற்கையோட பானமாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் பர்சனலி என்னோட ஒப்பீனியன் சீமானோட கருத்து தான் என் கருத்தும். தாராளமாக நீங்கள் அதை அலோவ் பண்ணலான்ற, ரெகுலேட் பண்ணுங்கள். நீங்கள் அரசுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய விதமாக அதை நீங்கள் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது தான் தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்து. எனக்கு மது விலக்குலாம் 100% உடன்பாடு கிடையாது. ஏன்னா உலகம் முழுதுமே தோற்று போன விஷயம். அதை ரெகுலேட் தான் பண்ண முடியுமே தவிர எது ஒன்றுமே தடை பண்ணுறதால நீ இது பண்ண முடியாது. அதில் கவர்மெண்ட் சரியான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க. மது விலக்கு இல்லைன்னா கடைகளை குறைக்கலாமே ஒழிய நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது. அது அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதால் அதை செய்யலாம். பட் ரெகுலேட் பண்ணணுன்றதான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஆனால் இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதுன்னா இது அறவே வெற்றி பெறாது. இது எந்த பாதிப்பையும் விவசாயிகள் மத்தியிலையும் ஏற்படுத்தாது. இது ஒரு பிரச்சனையே கிடையாது.